வீடுகளில் சேரும் பழைய பொருட்களை எடைக்கு வாங்கி விற்பதற்கென்றே குப்பைவண்டி.com என்ற இணையதளத்தை உருவாக்கி செயல்படுத்தி வருகின்றனர் திருச்சியை சேர்ந்த MBA பட்டதாரி இளைஞர்கள். இதுகுறித்த செய்தி தொகுப்பு இதோ. வேஸ்ட் பேப்பர் மற்றும் பயன்பாடு இல்லாத பிளாஸ்டிக் கழிவுகள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லோருடைய வீட்டிலும் ஏதாவது ஓர் இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கும். இதுபோன்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்கள் வீட்டில் சேரும் பழைய பொருட்களை விற்பதற்கு ஏதுவாக இருக்கிறது குப்பைவண்டி.com. MBA பட்டப்படிப்பு முடித்த சந்திரகுமார், காமராஜ், சசிகுமார், சதீஷ்குமார் ஆகிய நண்பர்களின் வித்தியாசமான யோசனையில் உருவாக்கி உள்ளனர் குப்பைவண்டி.com. இந்த இணையதளத்து மூலமாக எப்படி நாங்கள் மக்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மக்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, அல்லது ஃபோன் கால் மூலமாக எங்களை தொடர்பு கொள்வாங்க. அப்போது நாங்கள் அவங்க வீட்டுக்கு நேரடியாக போயிட்டு எங்கள்கிட்ட இருக்கிறது எலக்ட்ரானிக் வெயிட் மிஷின் தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் வெயிட் மிஷின் மூலமாக எடை போட்டு அந்த ப்ராடக்ட் அப்போவே எடுத்து உடனே அதுக்கான பணத்தை இமீடியட்டாக கொடுத்துறோம். ஸோ அந்த ப்ரைஸ் லிஸ்ட் முதற்கொண்டு எங்களோட இணையதளத்தில் நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த ப்ரைஸ் லிஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும், அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். 2012ஆம் ஆண்டு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட குப்பைவண்டி.comஇல் இப்போது ஆயிரக்கணக்கானோர் உறுப்பினர்களாக உள்ளனர். என்ன விலைக்கு பழைய பொருட்களை வாங்குகிறார்கள் என்ற விலைப்பட்டியல் மற்றும் குறிப்பிட்ட ஏரியாவுக்கு குப்பைவண்டி வரும் கிழமை குறித்த தகவலும் இடம்பெற்றிருப்பது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் வாடிக்கையாளர்கள். எடுத்துக்கிறோம் பேப்பர்ஸ், எந்த குப்பை இருந்தாலும் சரின்னு. அப்போ நாங்கள் ஒன் டைம் அவங்கள கூப்பிட்டு போட்டு பார்த்தோம். அப்போ என்னென்னா அவங்க கரெக்டாக எடைக்கு தகுந்தாப்பில் காசும் கொடுத்துட்றாங்க. அதாப்பில் எதையும் யோசிக்க தேவையில்லை. அவங்க அவங்களே எடுத்துகிட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் போட முடியுது. அது மாதிரி 6 months ஒன்ஸ் அவங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நாங்கள் அதேமாதிரி குப்பைங்கள்லாம் சேகரித்து வச்சு 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி அவங்களுக்கு கால் பண்ணால் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எந்த தொழிலையும் இன்றைய நவீன காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். இதற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கின்றனர் இந்த இளைஞர்கள். ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் மகாலிங்கம், News 7 தமிழ், திருச்சி.